நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நம்மளும் ஒரு பார்வை பார்க்கணும்ல. ஒரு பார்வை இல்லை, பல பார்வை பாருங்க. ஏன்னா சரி, இது ஊர் வந்து சீத்தார்குளம். இப்போ இது தூத்துக்குடி மாவட்டம். இது பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து? புதுப்பட்டி பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து கருங்குளம் இல்லை, பஞ்சாயத்து கருங்குளங்கிறது யூனியன் வரும். பஞ்சாயத்து வந்து அணியாபுரம் நல்லூரா இல்லை அணியாபுரம் புதுப்பட்டியா? இல்லை புதுப்பட்டி அணியாபுரம் ஒன்றா ஒரே இது. கருங்குளம் பஞ்சாயத்து இந்த திருவேங்கடபுரம் பஞ்சாயத்து சார். திருவேங்கடபுரம் அது எங்கே இருக்குது? அங்கே நம்ம தேய்ச்சல்புரம் பக்கம். ஓ, அங்கே அது ஒரு தனி பஞ்சாயத்தா? அதோட அந்த பஞ்சாயத்து இங்கே வரைக்கும் இருக்குன்னு. சரி, தெய்வச்செயல்புரம் அருகே உள்ள ஒரு ஊர் சீத்தார்குளம். இங்கே ஆல்ரெடி இந்த வடகிழக்கு முனையில் ஒரே ஒரு போர் போட்டிருக்காங்க. அதில் கங்கர், அது கங்கருங்கிற ஒரு சுண்ணாம்பு கட்டி பாறை மேலே இருக்குது. அதை பார்த்த உடனே தெரியுது இந்த இடத்துல 40-50 அடிக்கு கீழே கருங்கல் பாறை அப்படின்னு. அவங்க மொத்தம் ஆழம் எவ்வளோ சார் போட்டிருக்கீங்க? அது 300 அடிக்கு 300 அடி போட்டிருக்காங்க. அவங்க 300 அடி ஆழம் போட்டிருக்காங்களாம். அது ரொம்ப சுமாரானது. 40 அடிக்குள்ளே வர தண்ணிலாம் ரொம்ப கோடையில் இல்லாமல் போயிடும். இந்த ஏரியாவில் ஒரு சீனிக்கல் பாறை கொடி கிடக்கு. இது பேட்மாநகரம் பெருங்குளங்க ஒரு ஊரில் ஆரம்பித்து பேட்மாநகரம் வழியாக நம்ம புதுப்பட்டி எல்லைக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஆகி வடக்கு கார்சேரி, சிங்கத்தாக்குறிச்சி, ஆலந்தா, நாரைக்கிணறு புதூர், கைலாசபுரம், களப்பைப்பட்டி, கைத்தாறு, ஓலைக்குள்ளன்னு வரிசையாக போவோம். அது ஒரு நிலத்து பக்கம் மீனாட்சிப்பட்டியில் இல்லை, அங்கிட்ட எதுவும் கிராஸ் ஆகுதுங்களா சார்? நான் சொல்கிறேன் லைன். இது வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணுவது. அதான் அந்த சீனிக்கல் பாறை. அதை கண்டுபிடிச்சி போட்ட போகிறது தான் அங்கே பேட்மாநகரம் காலகட்டத்தில் போட்டது. அதான் அணியாபுரம் நல்லூர் ஊருக்கு சப்ளை பல ஆண்டுகளாக. அந்த சீனிக்கல் கொடி இங்கே வரணும், வந்தால் சூப்பராக இருக்கும். இது எங்கேயோ கிராஸ் ஆகும். அணியாபுரம் நல்லூர் ஊர் பக்கம் கிடையாது, அது அநேகமாக இங்கே தாண்டி தான் இருக்கும். அது நான் என்ன நம்ம இப்போ புதுப்பட்டி ஊரை கடந்து ஊருக்குள்ள ஒரு கொடி இருக்குது. அங்கிட்ட ஒரு ஊர் இருக்குது பாருங்கள், இல்லைநாயக்கம்பட்டி. அது என்ன ஊர்? இல்லைநாயக்கம்பட்டி. இந்த அந்த தெய்வச்செல்புரம் வந்த உடனே ஒரு ஊர் ராமநாதபுரம், அந்த ஊர் வழியே கிராஸ் ஆகுதுங்க. ஏன்னா அந்த ஊரில் நிறைய தண்ணி உண்டு. அது அப்படியே வடக்கு கார்சேரி வழியாக போயிட்டே இருக்கும். நிலத்தடி ஆறு. அதில் லைனை கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டிங்க, அதிகப்படி 4 இன்ச்சு தண்ணி வரும், மினிமம் 2 இன்ச்சு தண்ணி வரும். இந்த மண் கரிசல் மண். இதை பார்த்த உடனே தெரியுது அந்த சீனிக்கல் பாறை கொடி இங்கே இருக்க வாய்ப்பில்லை. இந்த லைன்லேயே அப்படியே போனீங்கன்னா சீனி மண் செம்மண்ணாக இருக்கும். அந்த இடம் தான் சீனிக்கல் பாறை கொடி. நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கன்சல்ட் பண்ணினா ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்லிடுவேன் சார். சரி, கடந்ததாக இருக்கட்டும். இங்கே போக உங்களுக்கு வந்து இதை செம்மண்ணாக தான் சார் இருக்கும். அது இங்கே வரும். ஏன்னா அந்த பாறை அப்படி இங்கே தான் சரிங்க. பேட்மாநகரம் அந்த மேடை பார்த்துக்கோங்க, பரம்பு இருக்கும் பேட்மாநகரத்துக்கு வடக்க. அதுதான் அந்த சீனிக்கல் கொடி. கோட் சைட்டுன்னு சொல்லக்கூடியது. கோட் என்னது? இது 2வது ஸ்கேன் நடக்குது. அதாவது முதல் ஸ்கேனில் 40-45 அடிகளில் ஃபுல்லாகவே பாறை. அது ஒரே ஒரு இடம், சுமாரான ஒரு இடம் வருது. அவங்க ஏற்கனவே அவங்க போட்ட போர் சரம் தான் அது. அதனால் நம்ம அதை அடையாளம் வைக்கலை. இப்போ மேற்கு ஓரத்துலேருந்து இப்போ 2வது ஸ்கேன், அது 40 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. உங்கள் பாறை அமைப்பு இல்லை தண்ணி இந்த கோட் சைட்டுங்கிற சீனிக்கல் பாறை இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். இல்லை கருங்கல் பாறையிலே நிறைய ஆழத்தில் தண்ணி வருமா இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். இந்த சரம் இதுக்கு நேரம் என்ன ஊர்லாம் வருது? தெய்வச்செல்புரம் ஊருக்கு இந்த சைடு கிழக்கு சைடு இந்த பாறை அமைப்பு போகுது. தெய்வச்செல்புரம் கார்சேரி ரோடு இருக்குது இல்லையா, அதுக்கும் கிழக்க வந்துடுது. இல்லை கருங்கல் பாறை தான் வரும் இந்த ஏரியா. இங்கே வடக்கு தெற்கு தான் சார் நீரோட்ட கொடி. கொஞ்சம் ஒரு 30 டிகிரி கிழக்கு நோக்கி கோணெல்லாம் போயிட்டே இருக்கும். வடக்கு இந்த இருக்குல்ல, சாரி மேற்க, வடக்குன்னா ஒரு 30 டிகிரி மேற்க, வடமேற்கு தென்கிழக்கு திசையை நோக்கி போயிட்டே இருக்கும் இந்த பாறை அமைப்பு. அந்த பேட்மாநகரம் சீனிக்கல் பாறை கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். இது 3வது ஸ்கேன். மேற்கு எல்லையிலேருந்து இடத்தினுடைய கிழக்கு எல்லையை நோக்கி இது 3வது ஸ்கேன். 40 மீட்டருக்கு 40 மீட்டர் லென்த்து. இது 150 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடக்குது. அந்த 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த வடமேற்கு மூலையில் பார்த்த 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வந்திருக்கு.
ஒன்று 5 மீட்ரு, இன்னொன்று 17.5 மீட்டர்னு 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது எல்லாமே 80 அடி ஆழத்துக்குள்ளே உள்ள சோர்ஸு தான். அதை விட பெட்டராக இருக்கா இல்லைங்கிறது இந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். இது ஆழத்தையும் கூட்டியிருக்கோம். அதெல்லாம் 400 அடி ஆழத்துக்கு பார்த்தோம். இது ஒரு 150 அடி ஆழம் குறைந்தபட்சம் 500 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 4வது ஸ்கேனு. மேற்கு எல்லையிலேருந்து 24 மீட்டர் லென்த்து, டெப்த் வந்து 180 மீட்டர் ஆழம். இந்த 3வது ஸ்கேன், இந்த கம்பு அடையாளம் வச்சுருக்காங்க. இது 3வது ஸ்கேன் அடையாளம். இது வரைக்கும் பார்த்ததுலேயே அது சூப்பராக இருக்குது. அடையாளம் சூப்பர்னே சொல்லதுக்கு முடியுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டு. 60 அடி காட்டுது. 35 அடியிலேருந்து அதிகப்படி 60 அடி அல்லது 200 அடி ஆழம். மீட்டர் கணக்குன்னு பார்த்தா 200 அடி ஆழம். ஒரு வாட்டர் பாடி, நல்ல வாட்டர் பாடி காணப்படுது. அது உண்மையான ரிப்போர்ட்டு தானா அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் ஒரு பைப் லைன் கிராஸ் பண்ணி தான் அந்த ஸ்கேன் எடுத்தோம். இப்போ இது அந்த பைப் லைனை கிராஸ் பண்ணலை. சிறிய ஆண்டனாவை வச்சு 24 மீட்டர் லென்த்துக்கு மட்டும் ஸ்கேன் நடக்கு. அதே சாரம் இதில் கட் ஆகுதான்னு பார்ப்போம். அதே அளவுக்கு வந்துட்டு அப்படின்னா இது 2 ஒரே நல்ல சரியான ரிப்போர்ட்டு. உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி தான் அந்த ரிப்போர்ட்டு காட்டுதுன்னு அர்த்தம். இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 4வது ஸ்கேன் ஷார்ட் டிஸ்டன்ஸு, அதில் பாயிண்ட் ஒன்றும் அமையலை. அதே சாரம் அங்கே கண்டினியூ ஆகலை. இதில் பைப்லைன் எதுவுமே கிடையாது. இதில் பைப்லைன் எதுவும் கிடையாதுல்ல. அதனால் இதில் உள்ளபடியான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இங்கே ஒரு அவுட் கிராப் இந்த தெரியுது. வெளியே தெரியக்கூடிய இயற்கையான பாறை. வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டே இருக்குது. அதாவது வடமேற்கு தென்கிழக்கு. நம்ம மிக சரியாக தான் ஆய்வு பண்ணி செஞ்சுட்டு வரோம். நம்ம ஏறக்குறைய கிழக்கு மேற்கு ஸ்கேன் பண்ணுறோம். இது வந்து வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் நடக்கு. வடமேற்கு நான் நிற்கேன். இது தென்கிழக்கில் அப்படி போயிட்டே இருக்குது. உட்சரிவுங்கிறது கொஞ்சம் வடகிழக்கு நோக்கி உட்சரியுது. இப்போ இது வந்து தண்ணி இல்லாத கருங்கல் பாறை, கோரி வைக்க வேண்டிய பாறை இது. இதில் தான் இந்த போர் போட்டிருக்காங்க. இதில் போர் போட்டு தண்ணி இல்லை. சார் இந்த பாறையை பாருங்கள். இந்த பாறையை வந்து பாருங்கள். இந்த அவங்க இடத்துக்குள்ளேயே பாறை அமைப்பு அழகாக இருக்குது. கோரி வைக்கணும்னு கேட்டிங்கள்ல, அவர் எங்கே இதில் கோரி வைக்கல. ஒரு செலவு கிடையாதுங்க. அழகாக இது ஒரு 5 அடி 10 அடிக்கிலே கருங்கல் வந்துடும். இல்லை 20 அடிக்கு மேலே அவுட்டர் பைப் இறக்கி இருக்க மாட்டீங்களா? இறக்கல. இந்த பாறை உட்சரிவுங்கிறது வடகிழக்கு நோக்கி இருக்கா. இந்த பாறை அப்படி போக இங்கே ஃபுல்லாக பாறை தான். இந்த காணல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சாரம் இப்படி இங்கிட்டாமல் போயிடுது. இதுதான் கொடிங்கிறது. நான் கை காமிக்க பாருங்க. இதுதான் கொடி. இது எத்தனை அடி ஆழம் போட்டுன்னு பண்ணீங்க? இது ஒரு 200 அடி போட்டு. சரி, நல்ல வேலை 200 அடி அனுப்பிட்டீங்க. அவர் பேர் நல்ல மறந்துட்டு. அவர் தான் ஃபஸ்ட்டு விவசாயி இங்கே பிச்சுக்கிட்டு ஓச்சு. இது 6வது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. இந்த போர் பக்கத்தில் இருக்குது. இது ஃபுல்லாக அவுட் கிராப் மேலே தெரியுது. கடின பாறை. வடமேற்கு தென்கிழக்கில் அருமையாக பாறை அமைப்பு இருக்குது. அந்த பாறையை பார்த்தாலே தெரியுது கோரி அமைப்புக்கு ஏற்ற பாறை மாதிரி. அந்த பாறைக்கு கீழே வெடிப்பு பிளவு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு வரைப்போம். 500 அடி ஆழத்துக்குள்ளே இருக்கா இல்லையா. ஸோ இந்த 6வது ஸ்கேனில் பாயிண்ட் அமையலை. இந்த பாறை அவுட் கிராப்பை பார்த்த உடனே அது உறுதியாச்சு. அவங்க யாரோ இங்கே அடையாளம் பண்ணி வச்சுருக்காங்க மறந்துட்டோன்னு சொன்னதுனால தான் இந்த ஸ்கேன் எடுத்தேன். மற்றபடி இந்த மாதிரி பாறையில் நம்ம ஸ்கேன் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இது கோரி அமைக்க ஏற்ற இடம். இது ஒரு பாயிண்ட் அமையலை. வந்துடலாம். 5 அடி தான். இது 8வது ஸ்கேனு. இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க லோக்கல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்து.
அதை வெரிஃபை பண்ணதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் புதாடி வச்சு போடுவோம். ஏறக்குறைய இந்த எம்டி போனுடைய சரம் மாதிரி தான் இருக்குது அவங்க அடையாளம் வச்சுருக்குது. நாங்கள் 7வது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கல. ஃபுல்லாக கோரி பாறை மாதிரி இருக்குது. கோரி அமைக்கலாம். அருமையான இடம் இது. இந்த 8வது ஸ்கேனில் அவங்க அடையாளம் வச்ச இடத்துல ஒன்றும் பாயிண்ட் அமையல. ஆனால் 3.25 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில், அதாவது இந்த அவுட் கிராப்பு இங்கே வடகிழக்கு நோக்கி சரியுது. அந்த பக்கம் ஒரு நல்ல சிதைவு பாறை, அது முடிவில் 60 அடியிலேருந்து 80 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு இன்ச்சுக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஈல்டு காணக்கூடிய ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இருக்கிற பெஸ்ட் இடம், தேர்வு செய்த பெஸ்ட் இடத்த ஒரு 18 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். 150 மீட்டர் ஆழத்துக்கு. இதுக்கு அடுத்து ஸ்கேன் போடும்போது தான் அதில் பாயிண்ட் அமையலை. என்ன ஏரியா மிக மிக ஹார்ட்கோர் டெரைன், மிக மிக கடினமான பாறை அமைப்பு. நிலத்தடி நீர்வளம் மிக மிக குறைந்து காணப்படுகிறது. இந்த இடத்துல இது 10வது ஸ்கேன். அந்த இப்போ நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்தது. அந்த பைப் லைன் எஃபெக்ட் மாதிரி தெரியுது. இப்போ அது பக்கத்தில் கிராஸ் பண்ணி செக் பண்ணியாச்சு, அதில் ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியாவில் தண்ணி வந்தால் 100 அடிக்குள்ளே வரும். 35 அடியிலேருந்து அதிகப்படி 100 அடிக்குள்ளே. இது 11வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே தண்ணி வரும் அப்படின்னு நினச்ச இடம் ஃபுல்லாகவே ஷார்ட் லென்த்து ஸ்கேன் பண்ணும்போது அது இல்லைங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னா ஒரு பெரிய பைப்லைன் போயிட்டுருக்கு. அது கிராஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு இடம் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துச்சு. திரும்ப அதை ரீசெக்கப் பண்ணும்போது வேறு ஸ்கேன் எடுக்கும்போது தண்ணி இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு. ஏரியா மிக கடினமான பாறை. கிட்ட ஃபுல்லாக குவாரி தான் இருக்குது. இந்த தென்மேற்கு திசையில் ஃபுல்லாக குவாரி இருக்குது. இவங்க இடத்துலையே அந்த தென்மேற்கு பகுதியில் ஃபுல்லாக அவுட் கிராப் தான். அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 60 அடி 80 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது. அதில் இப்போ இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை செக் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மழை நீர் தேங்கி நிற்கு. மழை பெஞ்ச தண்ணி இப்படி தேங்கி நிற்கினாலே என்ன அர்த்தம்? கீழே கடின பாறைன்னு அர்த்தம் தம்பி. இப்போ நல்ல இலக்கமாக சிதைவு இருந்துச்சுங்களேன், அது ஃபுல்லாக காணாமல் போயிருக்கும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் போர்வெல் ஓடிட்டுருக்கு. 40 அடிக்குள்ளே வந்து சுமாரான தண்ணி தான். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுவும் 40 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு கசிவு இருக்குது. இது பாருங்கள், பெஸ்ட்டு ஸ்கேனாக வந்திருக்கு. நல்ல ரிப்போர்ட். அது அருகில் எடுத்த ரிப்போர்ட்டு. ரொம்ப ரொம்ப சுமார். இது அதுக்கும் கொஞ்சம் அருகில் எடுத்தது. தண்ணி இல்லைன்னு வருது ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்லேயும் தண்ணி இல்லை. இது ஒரு பாறை அவுட் கிராப்புக்கு பக்கத்தில் எடுத்தது. இதில் தண்ணி இல்லை. அதே அவுட் கிராப்பில் எடுத்த பாயிண்ட் இது. அது போர்வெல் எஃபெக்டாக என்னென்னு தெரியல இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது இந்த நல்ல ரிப்போர்ட்டை மறுபடியும் திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது தான் வந்த ரிப்போர்ட்டு. இதை வந்து அவங்க வடமேற்கு மூலையில் பார்த்தது. எகெயின் அந்த நல்ல ரிப்போர்ட்டுக்கு நேராக கிராஸ் பண்ணி பார்த்தது ஒன்றுமே இல்லை. ஆய்வு பணி செய்த இடத்துல இருக்கிற போர்வெல் பாதிப்பும் அந்த ரிப்போர்ட்டில் வருது. பைப்லைன் ஆழமாக போட்டிருக்காங்க, அந்த பைப்லைன் பாதிப்பும் வருது. இருந்தாலும் அந்த நல்ல ரிப்போர்ட்டில் ஒரு 100 அடி ஆழம் மட்டும் போர்வெல் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப 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 அருமையான ரிப்போர்ட்டாக இருக்குது. அதனால்